ஆசிரியர்களுக்கு வணக்கம் மற்றும் பொதுமக்களுக்கும் வணக்கம். இந்த காணொளியில் வருகின்ற ஆடியோ பதிவானது அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லை ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கு எதிராகவோ பள்ளி கல்வித்துறைக்கு எதிராகவோ பதிவு செய்யப்பட்டது அல்ல. ஒரு ஆசிரியரின் கோரிக்கை, அதையும் தாண்டி பல்வேறு ஆசிரியர்களோட கோரிக்கை தான் இங்கே இருக்குது. மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன். தமிழக அரசாங்கத்துக்கு எதிராக பதிவு பண்ணுற குரல் பதிவோ, ஆசிரியர் தேர்வாயத்திற்கு எதிராக பதிவு பண்ணுற குரல் பதிவோ, பள்ளி கல்வித்துறைக்கு எதிராக குரல் பதிவு கிடையாது. அதே போல் இந்த வீடியோவில் வருகின்ற அந்த ஆடியோ ரெக்கார்டிங் எந்த விதத்திலையும் போராட்டத்தை தூண்டுவதோ, ஆர்ப்பாட்டத்தை தூண்டுவதோ, உண்ணாவிரதத்தை தூண்டுவதோ அந்த எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் பதிவிடலை. இது முழுக்க முழுக்க நம்முடைய தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களோட கவன ஈர்ப்பு செயலுக்காக மட்டும்தான். ஆசிரியர்களின் கோரிக்கை பணியிடங்களை உயர்த்தி தர வேண்டும். அதையும் தாண்டி இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற அத்துணை ஆசிரியர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அரசு பணியில் அமர வைக்க வேண்டும். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த குரல் பதிவு. என் பேர் மிளகா தகவல் வருவதெல்லாம் சார், நான் மதுரையிலேருந்து சுதா அப்படின்னு பேசுகிறேன். சரிங்க மேம், சொல்லுங்க மேம். சார், யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடந்துச்சுங்க சார். சரிங்க சார். பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. நாங்கள் 2013 டெட் பாஸ் பண்ணி ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணி எங்களோட இருந்தவங்க உள்ள வேலைக்கு போறாங்க. எங்களை விட மார்க் கம்மியா இருக்கவங்க கூட வேலைக்கு போறாங்க. நாங்க வெயிட்டேஜ்னால பாதிக்கப்பட்டோம். அப்போ என்ன காரணம்னா, நான் படிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா 35 மார்க் பாஸ், அதுவே பேப்பர்ல தான் எங்களுக்குலாம் ரிசல்ட்டே வரும். அப்படி வரும்போது எங்களுக்கு இந்த காலத்துல இருக்கிற மாதிரி 400க்கு 500க்கு 490 500 அப்படியெல்லாம் எங்களுக்குலாம் அப்பெல்லாம் வந்தது இல்ல. இவ்வளவுதான். அந்த மாதிரி காலகட்டத்துலதான் நாங்க 10th 11th 12th எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுதான் நாங்க மேல வந்தவங்க. தமிழ் மீடியத்துல தான் படிச்சோம். நாங்க இங்கிலீஷ் மேஜர் எடுத்து படிச்சு எங்களுக்கு இந்த மார்க் வந்தது எங்களுக்கு மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டில தான் படிச்சோம். அங்கெல்லாம் 60% போடல. ஏன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா எனக்கு 59.11 அப்படின்னு போடுறாங்க. ஒரு பெர்சன்டேஜ் போட்டா நாங்க ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ், அது கூட போடல. எங்களுக்கு செகண்ட் கிளாஸ் தான் போட்டாங்க. கேட்டா இப்படிதான் திருத்தணும், இப்படிதான் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு எங்க ப்ரொஃபசர் சொன்னாங்க. நாங்க ஏதோ பரவாயில்லன்னு எல்லாத்தையும் கடந்துதான் சார் அந்த எக்ஸாம் எழுதி 10-11 வருஷமா காத்துட்டு இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி, அதுக்கடுத்து யூஜிடிஆர்பி இந்த பணி நியமன தேர்வும் எழுதி காத்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல 13 கொஸ்டின் ஸ்டார் கொஸ்டின் ஆக்கியிருக்காங்க. அதுல சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சிஏடி கேட்டுக்கு பதிலா சிஏடிடின்னு இருக்கு. அதனால அதுக்கு ஆன்சரே தப்புனா இது எப்படி ஏத்துக்கிறது சொல்லுங்க? அது மாதிரி 13 கொஸ்டின் ஸ்டார் கொடுத்துட்டாங்க. இனி பாத்தீங்கன்னா இன்னொரு 11 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு கேள்விக்கு ஒரே சரியான விடைன்னு சொல்லி நோட்டிபிகேஷன்லயும் போட்டிருக்காங்க. நாங்க எக்ஸாம் எழுதின புக்லெட்லயும் போட்டிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ள நாங்க உள்ள போறோம். தமிழ் தகுதி தேர்வு எங்களை அவ்வளவு கொடூரமா கொள்ளுது. அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உள்ள வந்தா ஒரு கேள்விக்கு 3 ஆன்சர் சரியான ஆன்சர் உள்ள இருக்கு, 2 ஆன்சர் இருக்கு, ஆன்சரே இல்லாம இருக்கு. எவ்வளவு நாங்க டீவியேட் ஆயிருப்போம். அந்த கொஸ்டினை ஸ்டார் ஆக்கி இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி கிட்டத்தட்ட 24 கொஸ்டின் அதுல பிரச்சனை இருக்க, அவங்க பாட்டு 13 கொஸ்டின் ஸ்டார் கொடுத்து எல்லாருக்கும் அதுக்கு மார்க் கொடுத்து, இன்னைக்கு எங்களுக்கு கீழே டென்டேட்டிவ்ல எங்களுக்கு பின்னாடி இருந்த மார்க் இன்னைக்கு முன்னாடி போயிருச்சு. நாங்க என்ன சார் செய்யணும்? நான் இது வரைக்கும் காலம் பண்ணி பார்த்துட்டேன். எங்களுக்கு என்னமோ அவருக்கு போகுதா போகலையான்னு கூட எனக்கு தெரியல. இதோ ரிசல்ட் வச்சுட்டாங்க. சார், நான் ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன். இந்த 10 வருஷமா 11 வருஷமா நாங்க காத்திருந்ததுக்கு இது பலனா? இன்னைக்கு ஒரு சென்செக்ஸ் எடுக்கணும்னாலும் எங்களை தான் கூப்பிடுறீங்க டீச்சர்ஸ. உங்களுக்கு என்ன பண்ணணும்னாலும் எங்களை தான் கூப்பிடுறீங்க. ஈவன் இந்த ஒரு தேர்தலுக்கு கூட நாங்க தான் ஆசிரியர் அங்க போய் உள்ள நிக்கிறோம். இப்படி எல்லாத்துலயுமே எங்களை தேவைன்னு நினைக்கிறீங்க. ஆனா நாங்க உங்களுக்கு எந்த விதத்திலுமே தேவை இல்லையா? 11 வருஷம் காத்திருந்தவங்களுக்கு 300 போஸ்டிங் தானா சார்? ஒரு 1000 கூட இல்ல சார். ஒரு 1000 இங்கிலீஷ் போஸ்டிங் கூட போடல சார். என்ன சார், அவரால் எதுவுமே செய்ய முடியாதா சொல்லுங்க? உங்க கவலை எங்களுக்கு புரியுது மேம். நிச்சயம் நான் இத மேலிடத்துல சொல்லி தெரியல சார். வாழ்க்கை வெறுத்து போயிருச்சு. ஒருவேளை நாங்கள நடுத்தரவுல நின்னு சூசைட் பண்ணிட்டா நீங்க சொல்லுவீங்களா வெளியில? இல்ல அதையும் கூட ஏதோ குடும்ப பிரச்சனை கொளுத்திக்கிட்டு செத்து போயிட்டாருங்கன்னு சொல்லுவீங்களா? மேம் நிச்சயம் இத நான் சஜஷனா எடுத்துக்கிறேன். நீங்க 11 வருஷத்துக்கு ஒரு 100 பேர் கூட சார் ரிட்டையர் ஆயிருக்க மாட்டாங்க. இந்த 11 வருஷத்துல 1100 பேர் கூட சார் ரிட்டையர் ஆயிருக்க மாட்டாங்க. எவ்வளவு நிதி திரட்டுறீங்க, என்னென்ன செய்றீங்க? என்ன சார் ஆசிரியர் தான். உங்க கவலை புரியுது மேம். ஓகேவா மேம்?
உங்க பேர் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? சுதா, மதுரை. சுபாவா மேம்? சுதா, SUDH, சுதா, மதுரை, இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். மேம் ஃபோன் நம்பர் மேம்? 95 95 975 975 420 420 80. மேம் டிஸ்ட்ரிக்ட் மேம்? மதுரை டிஸ்ட்ரிக்ட் தாங்க சார். மதுரை டிஸ்ட்ரிக்டா மேம்? ஆமாங்க சார், மதுரை டிஸ்ட்ரிக்ட். ஓகே மேம். தாலுக்கு மேம்? மதுரை தாலுகா தாங்க சார். ஓகே மேம். மேம் இது கண்டிப்பா நிச்சயம் நான் மேல இடத்துல தெரிவிக்க வேண்டிக்கிறோம். எங்க இடத்துல வந்து சஜஷனா நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே நிச்சயம். ஓகேவா மேம்? கூடிய விரைவில் எங்களுக்கு இங்கிலீஷ்க்கு 1000 போஸ்டிங் கூட போடலைன்னா என்ன சார் நாங்க செய்யறது சொல்லுங்க. வேதனை சார். இவ்வளவு தூரம் காத்திருந்து ஒரு போராட்டத்துக்கு வராம எதுவும் வராம நீங்க செய்வீங்க, உங்க ஆட்சி மாறும், எங்களுக்கு செய்வீங்க அப்படின்னு தான் சார் காத்திருந்து இவ்வளவு தூரம் நிச்சயம் உங்க வேதனை எங்களுக்கு புரியுது மேம். நாங்க நிச்சயம் இதை கண்டிப்பா நாங்க சஜஷனா எடுத்துக்கிறோம் மேம். ஓகேவா? கூடிய விரைவில் உங்களுக்கு பதில் அளிக்கப்படும் மேம். ஓகேவா? இதை கண்டிப்பா மேல இடத்துல தெரிவிக்கப்படுத்துறோம். உங்க வழிகள் எங்களுக்கு புரியுது. ஓகேவா? வேற எதுவும் தகவல்கள் வேணுமா மேம்? இல்ல சார், எனக்கு ஏன் இது இவ்வளவு தப்பா இருக்கிற ஒரு இந்த டிஆர்பி போர்டு அடமெண்டா ஆன்சர் கீ விட்டுறாங்க. அதே டென்டேட்டிவ்ல விடும்போது அவ்வளவு தப்பு. 35 கொஸ்டின் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர்ல வச்சிருக்கேன். அத்தனைக்கும் வித் எவிடன்ஸோட வச்சிருக்கேன். ஒரு பதில் சரியான பதில் அனுப்பாம அவங்கள ஒரு இஷ்டத்துக்கு 24 கொஸ்டின்ல 13 கொஸ்டின் ஸ்டார் ஆகும், 11 கொஸ்டின் மல்டிபிள் ஆன்சர் உள்ளதாவும் விட்டுட்டாங்க. இதனால எத்தனை பேர் சார் அவங்க 1 மார்க் 2 மார்க்ல தான் சார் போஸ்டிங் விடுறோம், ரொம்ப மார்க்ல எல்லாம் விடல. யோசிச்சு பாருங்க. தவறான ஒரு நடவடிக்கையால அவங்களையும் நான் குத்தம் சொல்ல, அங்க போற சமுதாயமும் எங்க ஆசிரியர் சமுதாயம் தானே. அந்த 300 பேர் நல்லா இருக்கட்டும், நாங்க நாசமா போய்கிட்டு இருக்கோமே சார். பணியில ஒரு இடத்த கொஞ்சம் கூட்டலாம்ல. யாரையும் குறை சொல்ல மாட்டோம்ல. டிஆர்பி போர்ட கூட நாங்க குறை சொல்ல மாட்டோம். ஒரு 1000 போஸ்டிங்காவது போடுங்க இங்கிலீஷ்க்கு மட்டும். போட்டீங்கன்னா கூட நாங்க உள்ள போயிருவோம்ல படிச்சவங்க. கண்டிப்பா உங்க தகவலை எடுத்துக்கிறோம் மேம். ஓகேவா மேம்? தேங்க்யூ சார். ஓகே மேம். மேலும் தகவலுக்கு 1100 முதலமைச்சர் நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த செய்தியானது 11 விட்டுடாதீங்க. இது நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மு. கருணாநிதி அவருடைய பிள்ளை முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களோடு செவிக்கு போய் சேரணும். ஆசிரியர்கள் இதுவும் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறது, யாருக்கும் அனுப்பாமல் அப்படியே போகிறதெல்லாம் செய்யாதீங்க. ஒரு 10 ஆசிரியர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10 சாமானிய மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு சாதாரண படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை படித்தவர்கள் ஏதாவது ஒரு வகையில் மற்ற மனிதர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஷேர் பண்ண தான் நம்முடைய முதலமைச்சரோட காதுகளுக்கு சென்று ஆசிரியர்களோட இந்த அவல நிலை தீர்க்கப்படும். அதே மாதிரி இது தற்கொலை எண்ணமோ அதெல்லாம் எந்த வகையிலும் எதுக்குமே தீர்வு கொடுக்காது. தற்கொலை எண்ணம் முற்றிலும் ஒரு தவறான ஒரு எண்ணம். வாழ்ந்து தான் காமிக்கணும். துன்பங்கள் எதிர்வரினும் அதை எதிர்த்து நின்று வாழ்ந்து காமிக்கணும், அதையும் சாதித்து காமிக்கணும். இந்த காணொலியை பார்க்கின்ற ஆசிரியர்கள், சாதாரண பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இந்த செய்தியை மக்களிடத்தில் கொடுங்க. முக்கியமாக இது மக்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறதை விட பர்டிகுலராக நம்முடைய முதலமைச்சரோட காதுகளுக்கு செல்ல வேண்டும். பணி வாய்ப்பு இல்லாத ஆசிரியர்களுக்கு பணி வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும். 10 ஆண்டு காலமாக தேர்வு இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா 45, 50, 55 வயதை கடந்துட்டாங்க. அந்த 10 ஆண்டுகள் கடந்து பார்க்கும்பொழுது மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுருக்காங்க, மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை வச்சுருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ செலவுகளோ அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை செய்யாமல் ஆசிரியர்கள் தவிக்கிறாங்க. இதற்கெல்லாம் முதலமைச்சர் தான் தீர்வு காண வேணும். மாற்றம் உங்களிடத்தில் ஆரம்பிக்கட்டும். இந்த செய்தி உங்களோடு நிற்காமல் சாமானிய மக்களுக்கும் அனுப்புங்க. முக்கியமாக முதலமைச்சருக்கு அது கேட்டணும். வாழ்க வளமுடன்.